வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வு. தேமுதிக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம். இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். தமிழகத்தில் ராபிஸ் நோய் பாதிப்பால் 22 பேர் உயிரிழப்பு. சுகாதாரத்துறை தகவல். ஆடி அமாவாசையை ஒட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டின் அருகே உள்ள கடலில் மையம் கொண்டுள்ளது கெமி புயல். புயல் கனமழையில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி. நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இன்று தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் தமிழகத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இன்று அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். அதன்படி தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் அதை திரும்ப பெற வலியுறுத்தியும் ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வகைகள் கடந்த சில மாதங்களாக கிடைக்காததை கண்டித்தும் தேமுதிக சார்பில் இன்று காலை 10 மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பொது சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. நடப்பாண்டு இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கையில் பொது சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இதில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 8948 இடங்கள் உள்ளன. ஆனால் கலந்தாய்வில் பங்கேற்க 416 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். விளையாட்டு பிரிவில் 456 இடங்களுக்கு 2113 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இதேபோல் முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு உள்ள 143 இடங்களுக்கு 1243 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். சிறப்பு பிரிவு மாணவர்கள் இன்று காலை 10 மணி முதல் நாளை மாலை 5 மணி வரை தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என்றும் வருகிற 27ஆம் தேதி தற்காலிக ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் கனமழைக்கு 13 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தெற்கு சீன கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுப்பெற்றது. கெமி என பெயரிடப்பட்ட இந்த புயல் கிழக்கு தைவானை நோக்கி நகர்ந்து தற்போது பிலிப்பைன்ஸ் நாட்டின் அருகே உள்ள கடலில் மையம் கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. அங்குள்ள கரையோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மின் கம்பங்கள், மரங்கள் சூறை காற்றில் சிக்கி வேரோடு சாய்ந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரங்களில் இருந்த 6 லட்சம் பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவை மூடப்பட்டன. பொது போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணியில் அந்த நாட்டின் பேரிடர் மீட்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிலிப்பைன்ஸில் கனமழைக்கு 13 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை ராயல் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 8வது டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் போட்டி கடந்த 5ஆம் தேதி சேலத்தில் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து கோவையில் 2வது கட்ட ஆட்டங்கள் நடைபெற்றது. இந்த போட்டி தொடரில் 8 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இந்த நிலையில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் நெல்லை ராயல் கிங்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதியது. இதில் டாஸ் வென்ற நெல்லை அணியின் கேப்டன் அருண் கார்த்திக் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த திருப்பூர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் ராதாகிருஷ்ணன் அரை சதம் அடித்தார். மேலும் துஷார் ரெஜா 41 ரன்கள் எடுத்தார். இதைத் தொடர்ந்து 190 ரன்கள் என்ற இலக்குடன் களம் இறங்கிய நெல்லை அணி 20 ஓவர்களில் 184 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் திருப்பூர் தமிழன்ஸ் அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அரக்கோணம் அருகே கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியம் திட்டத்தின் மூலம் சத்தான உணவு வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் ரோட்டரி சங்கம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியம் திட்டத்தின் மூலம் சத்தான உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க தலைவர் ராஜா தலைமையேற்று நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். முன்னதாக வட்டார மருத்துவ அலுவலர் மேகலா, பெருமூச்சி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் கலைப்பிரியா ஆகியோர் கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் மருத்துவ சேவை பணிகள் தலைவர் மருத்துவர் ராஜசேகர், செயலாளர் நரேந்திரகுமார், ரோட்டரி சங்க முக்கிய நிர்வாகிகள் குணசீலன், அரிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருவொற்றியூரில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது ஷேர் ஆட்டோ மோதி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த திருவொற்றியூரில் செல்வகுமார் என்பவருடைய ஷேர் ஆட்டோவில் வசந்தி, பாரதி, சிவகாமி, ராதிகா, சுதந்தி, கவிதா ஆகியோர் பயணித்துள்ளனர். இந்நிலையில் ஓரமாக நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது செல்வகுமாரின் ஷேர் ஆட்டோ அதிவேகமாக மோதியதில் ஷேர் ஆட்டோ சுக்குநூறாக நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இதனை பார்த்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் ஆட்டோ ஓட்டுநர் செல்வகுமார் மற்றும் ராதிகா ஆகியோர் படுகாயம் அடைந்தனர். இதனையடுத்து பாரதி, சிவகாமி, வசந்தி, சுகந்தி ஆகியோர் லேசான காயம் அடைந்தனர். இதில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ராதிகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்து தொடர்பாக காசிமேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் நடைபெற்ற மீன் விரலிகள் விடும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் அமைந்துள்ள வீராணம் ஏரியினை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த உள்நாட்டு மீனவர்கள் பயன்பெறுவதற்கு மீன் விரலிகள் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தலைமை தாங்கி மீன் விரலிகளை ஏரியில் விட்டார். இதில் உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கிடுவதற்காக 4,38,000 மிர்கால், கட்லா, ரோகு வகை மீன் விரலிகள் விடப்பட்டது. நிகழ்ச்சியில் கடலூர் மண்டல மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் வேல்முருகன், பரங்கிப்பேட்டை மீன்வள உதவி இயக்குனர் ரம்யா லட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பிரசித்தி பெற்ற தண்டாயுதபாணி முருகன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாகவும் அந்த இடங்களை மீட்டெடுக்க கோரியும் இந்து சமய அறநிலையத்துறையிடம் பல முறை மனு அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து மகா சபா சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மகா சபா பொதுச் செயலாளர் பெரி செந்தில் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரத இந்து மகா சபா தேசிய தலைவர் பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் அகில பாரத இந்து மகா சபா நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் அருகே அனைத்து மத்திய சங்கங்களின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தனியார் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் கலைநேசன், CITU சங்க மாவட்ட துணை செயலாளர் சரவணன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டம் மற்றும் தொழிலாளர் விரோத சட்டத்தினை வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இதில் அனைத்து மத்திய சங்கங்களின் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோவிலில் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் 72ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, பொதுக்குழு கூட்டம் மற்றும் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு வர்த்தக சங்க தலைவர் ஸ்ரீனிவாச நாராயணன் தலைமை தாங்கினார். விழாவில் புதிய தலைவராக காமராஜ் என்பவரும், செயலாளராக உபைதுல்லா என்பவரும், பொருளாளராக ராஜாவும் பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, அரசு தலைமை மருத்துவர் ஜெயசெல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடியில் சட்டவிரோதமாக நடைபெறும் மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் பாட்டிலின் ரகத்தை பொறுத்து 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிப்பதாகவும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தால் மாமூல் மட்டும் வாங்கிவிட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டியில் தேசிய உறுப்பு தான நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேசிய உறுப்பு தான நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவில்பட்டி தலைமை அஞ்சலக ஊழியர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இப்பேரணிக்கு கோட்ட அஞ்சலக கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார். இந்த பேரணியில் வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தேசிய படை மாணவர்கள், மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் மாநகராட்சி புதிய ஆணையராக அனு பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் கடந்த வாரம் பல்வேறு துறை சார்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் கடலூர் மாநகராட்சி புதிய ஆணையராக அனு பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் கடலூர் புதிய மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆணையருக்கு அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இதில் பஞ்சாயத்து தலைவர்கள் சுஜாதா ராஜ்குமார், சாந்தி மோகன், சுஜானி, கலைசெல்வி, சூரியகலா மனோஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். முகாமில் மேலாளத்தூர், செருவங்கி, ஓலகாசி, கொத்தக்குப்பம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அதிகாரிகளிடம் அளித்தனர். பின்னர் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு துறை ரீதியான அதிகாரிகள் மூலம் கிராம மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட தலைவராக மோகன் காந்தியை ஜி.கே. வாசன் நியமித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தணிகை போலூர் கிராமத்தை சேர்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் மோகன் காந்தியை கிழக்கு மாவட்ட தலைவராக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் நியமித்துள்ளார். கிழக்கு மாவட்ட தலைவராக நியமனம் செய்யப்பட்ட மோகன் காந்தி கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களுடன் முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி ராஜகோபால் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். அப்போது அவருடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகி லயன்ஸ் ஹரிதாஸ், நகர தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மாதவரம் அருகே அரியாத்தம்மன் கோவில் தெருவிற்கு புதிய தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. சென்னை மாதவரம் அடுத்த அழிஞ்சிவாக்கம் ஊராட்சியில் உள்ள அரியாத்தம்மன் கோயில் தெரு மிகவும் சிதிலமடைந்த நிலையில் காணப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி மன்ற தலைவர் ஆஷா கல்விநாதன் மற்றும் சமூக சேவகர் கல்விநாதன் ஆகியோர் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தனர். இந்த திட்டமானது முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி மதுரைமுத்து, வார்டு உறுப்பினர்கள் செல்வமணி உட்பட கிராம பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். ராமேஸ்வரம் அருகே மீன் வளம் பெருகுவதற்கு செயற்கை முறையில் பவளப்பாறை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. ராமேஸ்வரம் ஓலைக்குடா பகுதியில் செயற்கை பவளப்பாறை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இப்பணியானது கடலில் மீன் வளத்தை பெருக்கவும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், மீன்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தவும் தொடங்கப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் கரையோர மீன்பிடி மீனவர்கள் மீன்வளம் பெருகுவதாலும் அவர்களது வாழ்வாதாரம் பெருகுவதற்காகவும் இத்திட்டத்தை அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். விழாவில் மீன்வளத்துறை இயக்குநர் பிரபா, வனத்துறை ரேஞ்சர் நித்யா கல்யாணி உட்பட மீனவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் பணி நீக்கம் செய்த கிராம நிர்வாக அலுவலரை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் தொண்டமாநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயராமமூர்த்தி என்பவரை எவ்வித விளக்கமும் கேட்காமல் கடந்த 10ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்து கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பணியிடை நீக்க ஆணையை ரத்து செய்ய வேண்டி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் கடந்த 2 நாட்களாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்டம் முழுவதும் பணியாற்றும் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒரு நாள் சிறு விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணி நீக்கம் செய்த கிராம நிர்வாக அலுவலரை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தன்னிச்சையாக முடிவெடுத்த கோட்டாட்சியரை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை என்பதால் இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வாரிசுதாரர் சங்கத்தினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அருகே மத்திய சிறைச்சாலையில் செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். இந்நிலையில் சிறையில் இருந்து போன் மூலம் வெளியில் உள்ளவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வந்துள்ளது. இதனை தடுக்கும் பொருட்டு சிறைச்சாலையில் செல்போன் சிக்னல் கிடைக்காததை உறுதி செய்யும் வண்ணம் அனைத்து செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்துடனான ஆலோசனை கூட்டம் சிறைத்துறை ஐஜி ரவிசிங் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து சிறைக்கு அருகே உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு பாதிப்பு வராமல் செல்போன் அலைவரிசையை முறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி செல்போன் அலைவரிசையை அதிகரித்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள பாலமுருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் தலைமையில் பக்தர்களுக்கான பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவிழா சம்பந்தமான பாதுகாப்பு வசதிகளை குறித்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்து துறை, காவல்துறை, மின்சாரம், சுகாதாரம், தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கி கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வு. தேமுதிக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம். இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். தமிழகத்தில் ராபிஸ் நோய் பாதிப்பால் 22 பேர் உயிரிழப்பு. சுகாதாரத்துறை தகவல். ஆடி அமாவாசையை ஒட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டின் அருகே உள்ள கடலில் மையம் கொண்டுள்ளது கெமி புயல். புயல் கனமழையில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. TNPL கிரிக்கெட் போட்டி. நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.